இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரே அதிகாரத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு இருந்த 3 இடங்கள், அந்த ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் 3 இடங்களிலே ஆண்டவர் இருக்கிறார். ஸோ அந்த 3 இடங்களிலே போய் ஆண்டவரை சந்தித்தவர்களை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே 12 பேரை தான் தெரிந்து கொண்டு அவர்களை தங்களுடனே கூட ஆண்டவர் வைத்தார். அவர்கள் அவரிடத்தில் நிறைய கேள்விகள் எதுவும் கேட்கல. அற்புதங்களை செய்வது எப்படி அப்படின்னு கேட்கல. இவ்வளோ கோவப்படாமல் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஆனால் அவர்கள் ஒன்று கேட்டார்கள், ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறைய நேரம் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை உருவாக்க கொடுக்கிற யாரா இருந்தாலும் நம்ம நிறைய திட்டுவோம், அப்படி பண்ணாத, அப்படி செய்யாத. ஒரு தகப்பனாருடைய ஒரு தாயாருடைய கையில் ஒரு பிள்ளைகளை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஓயாமல் நம்ம சொல்லுவோம், வசனம் வாசிச்சியா, பாட்டு பாடுனியா, ஜெபம் பண்ணியா, இதெல்லாம் பண்ணுனியா அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் வேதத்திலே சீடர்கள் நிறைய இடத்துல குறும்புத்தனம் நிறைய இடத்துல பண்ணினாங்க. ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல. ஆனால் அங்கெல்லாம் நல்ல தலைவரான இயேசு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை. உதாரணத்திற்காக ஆண்டவர் சமாரியாவுக்கு போறார், 12 பேரோட போறாரு. ஒரு மத்தியான வேளை, எல்லாருக்குமே பசி எடுக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சமாரியா ஸ்திரீ ஒருத்தி வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்பவும் எல்லாரும் தண்ணி எடுக்க வரும்போது அந்த அம்மா தண்ணி எடுக்க வர முடியாது. அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சப்பட்டிருக்காங்க, புறம்பா வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய வேலை, அவர்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு விகற்பமா இருக்கிறதுனால சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டு மதியான நேரத்தில் யாரும் வராத நேரத்தில் அந்த அம்மா கிணத்துங்கரையில் வர்றாங்க. அப்போ அந்த 12 பேரும் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக போனோம். ஆனால் ஆண்டவரை மட்டும் அங்கே விட்டுட்டு 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு எத்தனை பேர் போனாங்க சொல்லுங்களேன்? 12 பேர். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அறிவு இருக்கடா அவனுக்கு, மூளை ஏதாவது இருக்கா இல்லையா? ஏன் ஒரு 2 பேர் கூட இருக்க முடியாதா? 10 பேர் சேர்ந்து 13 பேருக்கு சோறு வாங்க போகணுமா? ஏன் ஒரே ஆளை தூக்கிட்டு வர முடியாதா? ஒரு வண்டியில் போக முடியாதா? ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தான் செய்ய போகிற ஊழியம் பெருசு, தான் சந்திக்க போகிற நபர் வித்தியாசமானவங்க. ஆனால் கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சரி ஓகே ஓகே ஒண்ணுமே. இப்போ ஆண்டவர் மரணம், அவருடைய மரணம் பக்கத்தில் நெருங்குது. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு, நான் உங்களை விட்டு போயிடுவேன், இந்த மாதிரி ஒன்று நடக்கும், நீங்க ஆயத்தப்படுத்திக்கிங்க. திருவிருந்து கொடுக்கும்போது கூட அதை ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறாரு, இப்படிதான்ப்பா மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்குற நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைசி மினிட்ல ஆண்டவர் அந்த திருவிருந்தெல்லாம் இது பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, சரி வாங்க நம்ம ஜெபிக்கிறதற்காக போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுவரைக்கும் அவர் தனியாக மலையிலே ஏறி ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினார். அவர் நீங்க போங்க நான் ஜெபம் பண்றேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனா த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்கப்பா நம்ம ஜெபம் பண்ண போவோம்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல தனியாக ஜெபிச்சுட்டு இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்கன்னா நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்ற. ஆனால் அவர்கள் ரொம்ப நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான தூக்கம் வருது, அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப போய் அவர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு அவ்வளவு பொறுப்புலையும் அவ்வளவு டென்ஷன்லையும் அவ்வளவு பெரிய பிரச்சனையை தான் அணுக போகிற இருந்தா கூட அவர் அந்த இடத்துல கோவப்படலை, நீங்க அழிஞ்சிருவீங்கன்னு சபிக்கல, 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர் ஜெபம் பண்றாரு. அடுத்த டைம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர்
அவர்களோடு இருக்கும்போது அவர்களிடத்துல மிஸ்டேக் பார்க்கிறாரு, அவர்களிடத்துல இயலாமையை பார்க்கிறாரு. ஆனா அவர் எதையுமே அவர்களுக்கு திட்டியோ சத்தம் போட்டோ கோபப்பட்டோ எதையுமே சொல்லாம, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தலைவனுடைய ஒரு பெரிய அபிஷேகம் மாதிரி அவர் எப்படி பண்ணினார் அப்படின்னு சொன்னா, எல்லாம் அமைதியா பொறுமையா அவங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சார். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவர்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணதை பார்த்து அவங்க கேட்டாங்க, ஜெபம் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? அவர் ஆண்டவரோட உறவாடி கொண்டிருக்கும் போது நீங்க உறவாடணும், நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு கூட அவர் சொல்லல. ஆனா அவர்கள் தன்னை போல ஆண்டவரே இந்த மாதிரி பண்றதுக்கு ஏதாவது இருக்கா, எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அப்போ ஒரு வெற்றியுள்ள தலைவன், ஒரு தலைவி, உங்க பிள்ளைகளை உருவாக்க நினைக்கிறவங்க, உங்க குடும்பத்தை உருவாக்க நினைக்கிறவங்க, வேலை ஆட்களை உருவாக்க நினைக்கிறவங்க, நான் நம்புறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு பாடு அனுபவிக்கிறதுக்கு அந்த சீடர்களுக்கு யாருக்காவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. இல்ல. ஜெபம் பண்ண யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. அவர்கள் தீவிரமாய் செயல்பட்டார்கள், அடிய கூட வாங்கினாங்க. ஆண்டவரோடு இருக்கும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதவங்க, படுத்து படுத்து தூங்கினவங்க, இப்ப ஆண்டவர் போனதுக்கு பிற்பாடு அடிச்சா கூட நான் ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது, அடிச்சா கூட நான் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு சகல முன்மாதிரியையும் ஆண்டவர் என்ன பண்ணினார்னா காமிச்சு கொடுத்துட்டாரு. அதனால அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது யாருமே சொல்லாமலே அவர்களுக்குள்ளே அந்த குணங்கள் வந்தது. இன்னைக்கு நிறைய அம்மா டென்ஷன் ஆகுறாங்க, நிறைய அப்பா டென்ஷன் ஆகுறாங்க. என் பிள்ளை ஜெபிக்கிறதே இல்லை, என் பொண்ணு பைபிளே எடுக்கிறது இல்லை, என் பையன் பைபிளே எடுக்கிறது இல்லை, அவன் அப்படி இருப்பானா இருக்க மாட்டானா, இப்படி வருவானா வரமாட்டானா, பயங்கரமான எதிர்பார்ப்புகள். உடனே ரொம்ப கோபம் வருது, பிள்ளைய போட்டு அடிப்போம், இது உதவாதவன்னு சபிப்போம், வீட்டை விட்டு துரத்தி தள்ளணும்னு சொல்லுவோம். என்னென்னமோ நடக்குது. ஆனா நான் நம்புறேன் உண்மையுள்ள தலைவனாகிய இயேசு தனக்கு கீழ் இருக்கிற ஒருத்தரை உருவாக்குறதற்கு அவர் சொல்லல, அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா வாழ்ந்து காண்பித்தார், வாழ்ந்து காமித்தார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்றத ரொம்ப நிறுத்துங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொல்றத கம்மி பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க ஆரம்பிங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க துவங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூவா உங்களையும் உங்கள் சன்னதியையும் அது கண்டிப்பாக தொடராமல். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்த உடனே அப்படியே முழங்கால நின்று கதறி ஜெபம் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்க பிள்ளை அதை பார்த்துட்டு இருக்குது, அந்த ஜெப சத்தத்தை கேட்டுட்டு இருக்குது. நான் நம்புறேன் அவன் வாழ்க்கையில் அவன் வயசுல ஒரு பிரச்சனை வரும்போது அவனை அறியாமலே அவனுடைய முழங்கால்கள் ஜெப அறைய தேடி போகும், தேவனை தேடி போகும். அவன் கண்களில் கண்டிப்பா கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மை சொல்லாமலே நம்ம நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறோம், சொல்லாமலே கற்றுக் கொடுக்குறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நாம் மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். டிவி பார்க்காத, செல்போன் பார்க்காத. எவ்வளோ நேரம் செல்போன் பார்ப்ப, எவ்வளோ நேரம் டிவி பார்ப்ப, எவ்வளோ நேரம் அதை பண்ணிட்டு இருப்ப. நிறைய பேர் கத்துவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிள்ளைங்க இல்லையா, வெளியே போயிட்டாங்களா, கணவனார் இல்லையா, மனைவி இல்லையா, அந்த செல்போனை நம்ம தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஒரு நாளில் நம்ம அந்த போனை தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்கிற நேரத்தையும் நம்முடைய பிள்ளைகள் தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்கிற நேரத்தையும் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் நிறைய நடத்துகிற தலைவர்கள் தான், தலைவிகள் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் என்ன பண்ணினாரு சொல்லுங்க. சில அப்பா அங்க டயலாக் போடுவாங்க. என்ன டயலாக் தெரியுமா? நான் தான் இப்படி போயிட்டேன், நான் தான் இப்படி போயிட்டேன், நீ போயிடாத. சரி, நீங்க தானே அவங்க பிள்ளைக்கு அப்பா, நீங்க தானே முன்மாதிரி, ஒரு காலத்தில் நீங்க போயிட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, இனி உங்க பிள்ளைகளுக்காவது நீங்க திரும்பி வரணுமா வரக்கூடாதா? உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் தானே உங்க பிள்ளைகளை தொடரும்.
நீங்க செய்யறது தானே உங்களை பிள்ளைகளை தொடரும். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நான் எப்படியோ போட்டுட்டேன், நான் எக்கேடம் கெட்டு போயிட்டேன், நான் தண்ணி அடிக்க பழகிட்டேன், நான் உதவக்கரையா மாறிட்டேன், நான் பிரயோஜனம் இல்லாம மாறிட்டேன். நீயாவது உங்க பிள்ளைங்க அதே 50 வயசுல எழுமி நின்று அவன் பையனுக்கு என்ன சொல்லுன்னா, நான் தான் எங்க அப்பனை மாதிரி போயிட்டேன், நான் தான் எங்க அம்மா மாதிரி போயிட்டேன், நீயாவது உருப்படுப்பா. யாரு முறியடிக்கிறது, யாரு ஜெயிக்கிறது, யார் அதுல வெற்றி காமிக்கிறது? ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்ல தகப்பன் நல்ல தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தப்பா, ஆனா இப்ப ஆண்டவர் என்ன தொட்டாரு, மாற்றினாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உன் வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவாரு, ஆண்டவர்கள் நடத்துவாரு. அப்படித்தான் சொல்லணும், நம்ம அப்படிதான் சொல்லணும். அம்மாங்க நிறைய பேர் அப்படியே தலை மேல, ஐயோ நான் ஒன்றும் இல்லாம போயிட்டேன், நான் இவனை கட்டிட்டு சீரழிஞ்சிட்டேன், நான் இவங்க இப்படி ஆயிட்டேன், அப்படி போயிட்டேன், நீயாவது நல்லாவா, நீயாவது நல்லாவா. நான் நல்லா இல்லாம நம்முடைய பிள்ளை எப்படி நல்லா இருக்க வைக்க முடியும்? அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, என் ஆண்டவருடைய தலைமைத்துவம் சொல்றதுல அல்ல, செஞ்சதுல தான் இருந்துச்சு. சொல்லுங்க எல்லாரும், ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய தலைமைத்துவம் சொல்லலே அல்ல. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் நல்லா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வாய் ஜவுடால அல்ல, பேச்சிலே அல்ல, எதுல உண்டாயிருக்கிறதாமா? பலத்திலே உண்டாயிருக்கிறது, செய்கிறதுல உண்டாயிருக்கிறது. நம்மேல் இருக்கிற ஆவி, நம்மேல் இருக்கிற அபிஷேகம் நம்ம சொல்லாமலே கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய சன்னதியிடத்துல, நம்முடைய தலைமைத்துவத்தில் கண்டிப்பா டிராவல் ஆகும். ஸோ தலைமையாய் யாருடைய கையிலெல்லாம் கர்த்தர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அத்தனை பேரும் என்ன பண்ணணும்னா, இனி நான் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு முன்பாக செய்து காண்பிப்பே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த ஜெப ஆவி உங்கள் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், அந்த வேத வசனம் உங்கள் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், அந்த ஊழியம் உங்கள் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், அந்த பரிசுத்தம் உங்கள் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும், உங்கள் நல்ல குணங்கள் உங்கள் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் சொல்லாமலே அந்த குணத்தை அவர்கள் மேலே கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து வைப்பார். நானும் நன்றாய் வாழுவேன், நானும் வெற்றியாய் வாழுவேன், என்னுடைய பிள்ளைகளும் வெற்றியாய் வாழ்வார்கள், என் சன்னதி வெற்றியாய் வாழும். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த டார்ச்சர் கொடுக்கிறவங்களா என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க எல்லாருமே, புரியுதா இல்லையா? அப்படியே தொண்ணு இருந்துடக்கூடாது, அப்படியே அப்படியே தண்ணி ஒழுகிறது மாதிரி ஒழுகிட்டே இருக்கக்கூடாது. சண்டைக்காரியினுடைய வீடு, நான் சொல்லல, எங்கிட்ட சண்டைக்கு வந்துட போறீங்க, சண்டைக்காரியினுடைய வீடு ஓயாத ஒழுக்காமா. ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒழிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா பேச்சு. அம்மாங்க சிலர் புலம்புறதை பார்த்தா புலம்பிட்டே இருப்பான். காலையில் புலம்புங்க, நைட்டு புலம்புவாங்க. நான் நம்புறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரு மேலையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, திணிச்சிட முடியாது. இல்லை, உங்களுடைய கவலை எனக்கு புரியுது. எப்படியாவது ஜெபம் பண்ணிட மாட்டானா, எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட மாட்டானான்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. நான் நம்புறேன், அங்க புலம்புறதை காட்டிலும் கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காரும் போது ஆண்டவர் அதற்கான மாற்றத்தை தருவார். அதுதான் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாயில சொல்ல வேண்டாம், வாயில சொல்ல வேண்டாம், வாயில சொல்ல வேண்டாம், அது நடக்கும் தன்னை போலக்கும். ஏற்ற காலத்தில் உங்க பிள்ளைங்க ஜெபத்தில் வந்து உட்காருவாங்க, ஏற்ற காலத்தில் அவன் கிட்டாரை கையில எடுப்பான், ஏற்ற காலத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில எடுப்பான். நீங்க முழங்கால் படி இடுறது போல உங்க பிள்ளை கண்டிப்பா முழங்கால் படியிடும். பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? ஹலோ ஹலோ, பாட்டி மேல இருந்த அந்த அபிஷேகம் பேர பிள்ளை மேல வரும் அப்படின்னு சொன்னா, உங்க அபிஷேகம் உங்க பிள்ளை மேல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல வராதா? கண்டிப்பா சொல்றேன், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதைத்தான் கவனமா. அதனால ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ற நாட்களில் ஒரு நல்ல தலைவரா இருந்தா, ஆனா அந்த தலைவர் என்ன பண்ணினாருன்னா எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சார், எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சார். ஸோ அவருடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய சீடர்கள் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ள அந்த மகிமை வந்துச்சு, அவர்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்துச்சு. அதே போல கர்த்தர்
கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறார். மகளே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. மகனே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. நீ செய்தி காண்பி, நீ முழங்கால நின்று காண்பி, நீ வேதவசனத்தை நேசித்து காண்பி. உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆவி உங்கள் பிள்ளைகளை தொற்றி பிடித்து, உங்க குடும்பத்தை பிடித்து, உங்கள் வேலை ஸ்தலத்தை ஆளுகை செய்து பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமென். சோ இந்த 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் 3 இடங்களிலே கர்த்தர் இருக்கிறார். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தை வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதிஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இதோ வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் போய் இருக்கிற ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கும் தெரியாம அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல அவரை டிராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார் என்று கேள்விப்பட்டு எல்லாரும் வண்டியில அல்ல, ஏன்னா வனாந்தரத்தில் வண்டியில போக முடியாது, எல்லாரும் கால்நடையாய் நடந்து அவரிடத்திலே போனார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எதையுமே அவங்க பொருட்படுத்தாம இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கால்நடையாய் நடந்து போனாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் போதனை பண்ணிட்டே இருக்கிறாரு, செய்தியை கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஜனங்களும் கேட்டுட்டே இருக்காரு, ஆண்டவரும் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா இப்போ சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ஒன்னு பண்ணுங்க, கிரவுட் அதிகமா இருக்குது, இந்த ஜனங்கள் எல்லாம் காலையிலிருந்தே இருக்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது, இந்த ஜனங்களை இப்ப நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க போயிருவாங்க, அவங்க போய் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இல்ல இவர்களுக்கு இவர்கள் போய் ஆகாரத்தை இவங்க ஒழுங்குபடுத்த வேண்டாம், நீங்க இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க கூட்டம் எவ்வளவு இருக்குன்னா, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு போட்டா ஒரு 5000 வைங்களேன், 10000 ஆச்சு. ஒரு ஃபேமிலிக்கு 2 பிள்ளைகளை கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு 10000 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வந்திருக்கிற 20000த்திற்கும் அதிகமான பேரை கர்த்தர் போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர் போஷித்தார் அப்படின்னா, முதல் ஆண்டவரை சந்தித்த இடத்துல பெரிய தேவைகள் அவர்களுக்கு சந்திக்கப்பட்டது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது குறைவா இருக்கலாம், பத்தாததா இருக்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது இந்த சின்னதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய தரிசனம் பெருசு, என்னுடைய தேவை பெருசு, ஆனால் என்னிடத்துல இருக்கிறது குறைவு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க முதலாவது சந்திக்கிற இடத்துல உங்களுக்கு நடக்கிற முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, பெரிய தேவைகள் சின்னதினால் சந்திக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்களுடைய கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய தேவை, அந்த லட்சம் தேவைகள், ஆமென், அந்த கோடி தேவைகளை நல்ல கைகளை தட்டி, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணி தேவைகளை, பெரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நாமும் கூட எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவைகளுக்காக வந்திருக்கிறோம். முதல் அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய சரீர தேவையும் சந்தித்தார், ஆவிக்குரிய தேவையும் சந்தித்தார். அப்போ முதல் சந்திப்பு நம்முடைய சரீரத்தினுடைய தேவையும் சந்திக்கும், ஆவிக்குரிய தேவையும் சந்திக்கும். பிடிப்பில்லாதவங்க, ஒருவேளை ஆண்டவருடைய அந்த சபையில பற்றுதல் இல்லாதவங்க, வார்த்தையில பற்றுதல் இல்லாதவங்க, மனைவிக்காக திருச்சபைக்கு வர்றவங்க, கணவனுக்காக திருச்சபைக்கு வர்றவங்க, அப்பா அம்மாவுக்காக திருச்சபைக்கு வர்றவங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த முதல் சந்திப்பு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். நான் நம்புறேன் இங்க வர்றது உங்களுக்கு கஷ்டம்தான், இது தூரமான இடம்தான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, ஆவிக்குரிய ஆகாரத்திற்காகவும் உங்கள் சரீர ஆகாரத்திற்காகவும் இந்த இடத்துல காலடி எடுத்து வைத்து வந்திருக்கிறீர்கள். அந்த வனாந்தரத்திலே ஜனங்களை திரும்பி அனுப்பாத கர்த்தர், வனாந்தரத்திலே போஷித்த கர்த்தர், வனாந்தரத்திலே அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தரை தேடி வந்திருக்கிற உனக்காய் கர்த்தர் பரிதாபப்படுகிறார். கர்த்தர் உங்களுக்காக பரிதாபப்படுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் பரிதாபப்பட்டு, நான் நம்புகிறேன் 2 தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். உங்கள் கைகளிலே இருக்கிற பெரிய தேவை சின்னதினால் சந்திக்கப்படும். கொஞ்சம் எண்ணெயை வைத்து கடனை அடைப்பதற்கு பெரிய கடனை கொஞ்சம் எண்ணெயினால் அடைக்க பண்ணின கர்த்தர், கொஞ்சம் மாவினால் பஞ்சகாலம் முழுவதும் போஷித்த கர்த்தர். ஆமென். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு தடை இல்லை. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருடத்தினுடைய முடிவிலே கர்த்தர் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன் பெரிய தேவையை நான் சந்திப்பேன். பெரிய தேவையை சுலபமாய் சந்தித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க பண்ணின கர்த்தர். ஆமென். ஆமோதிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும், ஆமோதிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். அந்த பெரிய தேவை சந்திக்கப்படும், அந்த பெரிய தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டு கால்நடையாய் நடந்து போனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், சரீரத்தையும் ஆசீர்வதிச்சாரு கர்த்தர், ஆவிக்குரிய விதத்திலையும் ஆசீர்வதிச்சார். அப்போ நான் நம்புறேன், உங்களை இயேசு இங்க இருக்கிறாருன்னு கேள்விப்படுறீங்கல்ல, இயேசு எங்கெல்லாம் வாசம் பண்றாரு, எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறீங்களோ, உங்களுக்கு டைம் இருந்தா என்ன பண்ணணும்னா, நீங்க கால்நடையா இருந்தா கூட வாஞ்சையா போகணும், விருப்பமா போகணும். இதுதான் முதல் சந்திப்பு. வாலிப தம்பிக்கு இது ஒரு சந்திப்பு, வாலிப தங்கச்சிக்கு இது ஒரு சந்திப்பு. சர்ச்சில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் பைபிளை தூக்கிட்டு நீ ஓடி வரணும். அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை போஷிப்பார், 2 விதமா போஷிப்பார். நீ பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு வருகிற அந்த நாள் வீணா போகக்கூடாது. உங்க அம்மா உன்னை நீ போன்னு தள்ளக்கூடாது, உங்க அப்பா இன்னைக்கு பிரேயருக்கு போனியான்னு தள்ளக்கூடாது. 7 நாள் முழங்கால் யுத்த ஜபம் நடந்துச்சு இல்ல, எத்தனையோ வாலிபர்கள் அப்படி முழங்காலே நின்னாங்க. எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா திருச்சபையில் உள்ள முக்கியமான பிள்ளைங்க, 15 வருஷமான விசுவாசி, 20 வருஷமான விசுவாசி, நிறைய பிள்ளைகளை பார்க்க முடியல. அப்போ ஆண்டவர் சலிச்சு போயிட்டாரா? ஆண்டவர் உங்களுக்கு சலிச்சு போயிட்டாரா? நீ ஓடி வரணும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை இங்க பிரசங்கிக்கப்படுதுன்னு நீ ஓடி வரணும் இல்ல. அந்த வனாந்தரமான இடமா இருந்தா கூட இயேசு இருக்கிறார்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் ஓடி போனதுனால வெறுமையா கர்த்தர் அனுப்பல. அதுதான் உனக்கு பிளெஸிங், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கிறேன். டைம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலைக்கு போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, அந்த நாளில் அந்த கூட்டம் நடக்கும்போது லைவ்ல கூட எத்தனை 1000 பேர் அப்படியே லைவா வேலை நடக்கும் போதே அந்த ஜபத்தில் அட்டன் பண்றாங்க. ஆனா சிலர் அதுலயும் அட்டன் பண்ணல, சிலர் திருச்சபைக்கும் வரல. அப்போ கூட்டம் வந்துட்டாங்க, ஜனங்கள் வந்துட்டாங்க, ஆனா நீங்க இல்லையே. ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, தெரியாதவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த திருச்சபைக்கு உரிய, இந்த திருச்சபையில முக்கியமான உங்க குடும்பம் தவற விட்டுருச்சு. அப்போ இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நீங்க தேவ சமூகத்தில் போறது வீணாய் போகவே போகாது. கையசைத்து ஒரு ஹல்லேலூயா.
பெரிய தேவை உங்க சின்னவர்களால் சந்திக்கப்படும். சாதாரணமான உங்களை கொண்டு நீங்க வனாந்தரத்தில் நடந்து வந்த பார்க்கிற கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆலயத்தில் ஆலயமாய் நடக்கிற, தேவ சமூகத்துக்கு நடக்கிற, உண்மையாய் நடக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்காக நடக்கிற, கர்த்தரை மட்டும் பார்க்கிறதற்கு நடக்கிற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு இந்த பலிபீடத்திலிருந்து ஆணித்தரமா நான் பேசுறேன், ஆணித்தரமா சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இதற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறவர். ஆமென். சோ இரண்டாவதாக இதே அதிகாரத்தில் ஆண்டவர் இரண்டாவது ஒரு இடத்துல கர்த்தர் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் நேசகுமாரன், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். நல்லா கவனிங்க. இரண்டாவது, முதலாவது ஆண்டவர் தனிமையாய் இருந்த ஒரு இடம், அவர் வனாந்தரத்தில் தனிமையாய் இருந்தார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்தார்கள். ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்பினார். இப்போ இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது ஒரு இடத்துல இருக்கிறாரு. எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் வனாந்தரத்தில் துப்பது எழும்பி எங்க போறாரம்மா, அவர் மலையின் மேல் ஏறி அவர் தனிமையாயிருந்தார். நீங்க அந்த வசனத்தை எங்க வாசிக்க முடியும்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் மலையிலே தனித்திருக்கிற இடத்துல ஒரு பெரிய கிரவுடு போகல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகல. அங்க யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க தெரியுமா? 3 பேர். வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா சொல்லுகிறது. அதுல பேதுரு, யோவான், யாக்கோபு அப்படின்ற 3 பேரும் அவரோடு கூட தனிய மலையில இருந்தாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் தனிமையாய் இருக்கிற இடத்துல நீங்க கடந்து போகணும். அங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, சரீர ஆசீர்வாதத்திற்காக அல்ல. என்னன்னா, என்னுடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்வதற்காக. நான் நம்புறேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டாங்க, வனாந்திரமான இடத்துக்கு வந்துட்டாங்க. அது இதான், நீங்க டிராவல் பண்ணி வந்துட்டீங்க. ஆனா நிறைய பேர் ரெண்டாவது ஒரு இடத்துக்கு நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகல, போகல. எங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா, வனாந்திரத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. வனாந்திரத்தை விட மலையின் மேல் ஏறுவது கொஞ்சம் கடினமானது. அங்க சாப்பாடு வருமா என்னன்னு தெரியல, அங்க கூட்டம் இருக்க மாட்டாங்க. இங்க நிறைய கூட்டம் இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு 10 பேர் நம்மளை கூப்பிடுவாங்க. இங்க யாராவது ஒருத்தரை ப்ரெஸ் பண்ணுவாங்க, எந்திரி எந்திரின்னு சொல்லுவாங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இங்க போனா நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஆனா இரண்டாவது போகிற இடம் இன்னொருத்தர் சொல்லி அல்ல, என்னுடைய நன்மைக்காகவும் அல்ல. ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா, இயேசு எப்படி தட்டவர் என்று தெரிந்து கொள்ளுகிற இடம். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கலாம், வாலிப தம்பி தங்கச்சி நீ முதல் இடத்துல வந்திருக்கலாம். நீ வனாந்திரத்துக்கு வந்தது உண்மை, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது உண்மை, உனக்கு ஆண்டவர் நன்மை செய்தது உண்மை. ஆனா ரெண்டாவது ஆண்டவர் உன்னை ஒரு இடத்திற்கு அழைக்கிறார். நீங்க இரண்டாவது ஒரு இடத்திற்கு கண்டிப்பா போகணும். அங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எங்க தெரியுமா? மலையின் மேல் தனிமையாய் அங்க போய் ஒன்னே ஒன்று, உங்களை குறித்து நான் அறிஞ்சுக்கணும், உங்களை குறித்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர், நீர் எப்படிப்பட்டவர்.
தன்னுடைய தலையின் மேல் இருந்த மதிப்பை, மரியாதையை, அந்த கனத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு காட்டத்தி மரத்தில் கர்த்தரை அறியணும்னு சொல்லி அந்த அத்தி மரத்தில் ஏறின அந்த சகைவை அறிஞ்சிருக்கிற கர்த்தர், நீங்க மலையில தனியா அவரை அறியணும்னு ஏறும்போது உன்னை அறிவார், உன் சூழ்நிலைகளை அறிவார், உன்னுடைய திறமைகளை அறிவார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அறிவார். யோபுவை அறிந்த கர்த்தர் உங்களை அறிந்து யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? இன்னைக்கு வாங்க, இனி 40 நாள் தான் இருக்குது. அத நான் சொன்னது போல இன்னைக்கு ஜபத்தை ஆரம்பிச்சீங்கன்னா 29ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 40 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். 30ஆம் தேதி ஜபத்தை ஆரம்பிச்சிருவோம். 31ஆம் தேதி திங்கக்கிழமை, 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அது கடைசி ஞாயிற்றுக்கிழமை. 31ஆம் தேதி இரவு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வந்து அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி நைட் அப்படியே ஆரம்பிச்சு ஒரு புது வருஷத்துக்குள்ள போகும்போது நான் நம்புகிறேன் நீங்க எப்படி போவீங்கன்னா ஆண்டவரை குறித்து நிறைய அறிஞ்சுக்கிட்டே போவீங்க. அதுக்கு தான் இந்த 40 நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரதர், ஆண்டவரை குறித்து நீங்க நிறைய தெரியணும் பிரதர். நான் நம்புறேன் ஆண்டவரை குறித்து மட்டும் ஒரு மனுஷன் அறிய அறிய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை குறித்து அறிகிற ஞானம் தன்னை போல உங்களுக்கு வரும். உங்க வேலையை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு வரும். எப்படி குடும்பத்தை நடத்தணுன்ற ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரும். முதல் என்னன்னா உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே. நீர் யார் என்று என்னை சொல்லிக் கொடு. ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்கன்னா அவர் தடுத்து நிறுத்துகிறவர் என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அவர் நன்மை செய்கிறவர் என்கிற உணர்வு வரும். எல்லாரும் இந்த 40 டேஸ் எதுல ஏறணும் அப்படின்னா வனாந்தரத்திலிருந்து இப்ப எங்க ஏற போறோம்னா இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு காலத்துல தனியா போய் ஏசப்பா உங்களை குறித்து எனக்கு சொல்லி கொடுன்ற அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க தூரமா இருக்கலாம். ஆனா மறுபடியும் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தர் அழைக்கிறார். மகனே, நீ மலையின் அனுபவத்திற்கு வா, மலையின் அனுபவத்திற்கு வா. நான் உனக்கு என்னை குறித்து உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீ அங்கே என்னை காண்பாய், என்னுடைய வார்த்தையை காண்பாய், என்னுடைய தரிசனத்தை காண்பாய். அடுத்த வருடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற லட்சியத்தை நீ அங்கே காண்பாய். என்னோடு நீர் புது வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் போது மகிமையா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சே. கைகளை மேல உயர்த்தி ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் இருந்த 3 இடங்கள். இந்த செய்தியை மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் தனித்து வனாந்தரத்திலே இருந்தார். அந்த இடத்திலே ஜனங்கள் கால்நடையாய் நடந்து வந்தார்கள். அந்த இடத்திலே பெரிய தேவை சின்னதினால் சந்திக்கப்பட்டது. இது கர்த்தரை தேடி வருகிற முதல் சந்திப்பு. இரண்டாவது, வனாந்தரத்திலிருந்து அவர் எழும்பி அவர் மலையிலே போய் தனித்து இருந்தார். அந்த இடத்துல மலையில ஆண்டவரோடு கொடுத்தவங்க யாருன்னா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க. ஆனா அந்த இடத்திலே உண்டான சத்தம், அங்கே மன்னா பொழியல்ல,
அங்கே வியாதிஸ்தருக்கு சுகம் கிடைக்கல, ஆனா அங்க ஒரு சத்தம் வந்துருச்சு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அங்க ஆண்டவரை குறித்து நிறைய கற்றுக் கொடுக்கிற இடமா அந்த இடம் மாறிடுச்சு. இப்போ மூன்றாவதாக கர்த்தர் இன்னொரு இடத்துல கர்த்தர் போய் இருக்கிறார். வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து, இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அடுத்த வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். கைகளை தட்டி, மூன்றாவது என்னுடைய தேவன் தனிமையாய் ஒரு இடத்துல வருகிறார். கடலின் மேல நடந்து அவர் வருகிறார். ஆமேன் சொல்லுங்கள். முதல் அனுபவத்துல கிட்டத்தட்ட 20,000 பேர், இரண்டாவது அனுபவத்துல 3 பேர். ஆனா இப்போ மூணாவது கர்த்தர் ஒரு இடத்திலே தனித்து வருகிறார். எங்க அப்படின்னு சொன்னா கடல் மேல நடந்து வருகிறார். கடல் கொந்தளிக்கிறது, காற்று அமைதியாகவே இல்லை. எல்லாரும் பேழைக்குள்ள பத்திரமா அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு அந்த பேழை மட்டும்தான். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற இடம் அந்த பேழை மட்டும்தான். அவ்வளவுதான். ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவரோட ஊழியம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. ஆனா அந்த போட்டை விட்டுட்டு அவர்களால வெளியே வர்றதற்கு தைரியமே இல்லை. அப்படின்னா இது முக்கியம் இல்ல, இது முக்கியம் இல்ல, இது இல்லைன்னா நம்ம எப்படி பாதுகாப்பா இருப்போம், இது இல்லைன்னா நம்ம எப்படி அக்கறைக்கு போவோம். ஆனா அத்தனை பேரும் அந்த போட்டு எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி உள்ள இருக்கும்போது பேதுருன்ற ஒரே ஒருத்தர் மட்டும் எழும்பி, எனக்கு இது எல்லாவற்றை விட பாதுகாப்பான இடம் என் கர்த்தரோட நிற்கிறது என்று அந்த கடல் மேல் இறங்கி நடந்து வந்தான். நான் நம்புகிறேன், வேதத்திலே கடல் மேல் நடந்த 2 பேர்னா கர்த்தர் ஒண்ணு, இந்த பேதுருவையும் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு மூன்றாவது ஒரு இடத்துல இந்த 40 நாட்கள் வர வேண்டும். சிலர் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதோட நின்றாதீங்க சிஸ்டர், அதோட நின்றாதீங்க பிரதர். அதற்காக கர்த்தர் ஒன்ன அழைக்கல, அதற்காக உங்களை வேறு பிரிக்கல. நீங்க அந்த ஆசீர்வாதத்தோட நின்றாதீங்க, அந்த பணத்தோட நின்றாதீங்க, அந்த பொறுப்போட நின்றாதீங்க. ஆண்டவரை அறிகிறதற்கு அடுத்த மலை மேல கர்த்தர் உங்களை கொண்டு போக விருப்பப்படுறார். ஆமேன் சொல்லுங்கள். இதை விட அதிகமாய் பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்பாக கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறவர்களாய் கடந்து போவீர்கள். இப்போ மூணாவது ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, என் வேலையில நான் ஆண்டவரை தேடுவேன், என் நேரத்துல நான் ஆண்டவரை தேடுவேன், என் 24 மணி நேரத்துல என் ஆண்டவரை தேடுவேன், என் வேலை ஸ்தலத்துல கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை தேடுவேன், என் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவேன். அப்படின்ற அந்த போட்டை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன். என்னுடைய வேலையில முதன்மை கர்த்தர், என்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய முதன்மையில கர்த்தர். எல்லாரும் அந்த கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு, அப்படியே உங்களை கட்டி வச்சிருக்கிறத விட்டுட்டு, நீங்க வேலை செய்யுங்க வேண்டான்னு சொல்லல, நீங்க உங்க குடும்பத்தை நடத்துங்க வேண்டான்னு சொல்லல. வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமல்ல, வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமல்ல, வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமல்ல. உங்களுக்கு என்ன அனுபவம் வேணும் தெரியுமா? கடல் மேல நடக்கிற அனுபவம் வேணும், கடல் மேல நடக்கிற அனுபவம் வேணும். அங்க இருக்கிற அத்தனை பேரும் கிண்டல் பண்ணிருப்பாங்க, நக்கல் பண்ணாங்க, உண்மைதான். ஒருத்தருக்குமே அந்த தைரியம் வரவே இல்லை, ஒருத்தருக்குமே அந்த தைரியம் வரவே இல்லை. கடல் மேல் நடக்கிறது என்ன சாத்தியமாப்பா? சாத்தியமாப்பா?
ஆனா பேதுருன்ற ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆசை வருது. என்னுடைய இந்த ஹோப் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் மட்டும் ஹோப் அப்படின்னு சொல்லி இறங்கி நிற்கிற அந்த ஃபீல் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். தடுமாற்றம் இருந்துச்சு, விழுந்துருவேணும்னு நினைச்சான். அக்கம் பக்கம் பார்க்கும்போது சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா நீ அப்படி வந்துட்டல்ல, நீ முடிஞ்சு போன்னு விடாம அவனுடைய கரத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், என் கூட வாப்பா, என் கூட வாப்பா. முதல்ல அந்த கப்பலிருந்து இறங்கி வரும்போது தனியால தான் இறங்கி வந்தான். ஆனா இயேசு கையை பிடிச்சு தூக்கி விட்டதுக்கு பிறகு திரும்பவும் அந்த கப்பல்ல மறுபடியும் ஏறுறான், திரும்பவும் அந்த வேலையில திரும்பவும் ஏறுறான், திரும்பவும் அந்த குடும்பத்துல திரும்பவும் ஏறுறான். இப்போ கப்பல்ல தனி ஆளாய் அல்ல, கையை இன்னொருத்தர் பிடிச்சு அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஒரே வலையில 2 படகு மூழ்கத்தக்க மீன் கொடுத்தவர், அவனுடைய வெறுமையான படகை நிரப்பினவர், அவனுடைய கரத்தை பிடிச்சு, சிஸ்டர் பிரதர், உங்களுடைய பெரிய ஹோப், உங்களுடைய பெரிய நம்பிக்கை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிக்கணும், ஓடணும், ஓடுனா தான் நான் ஜெயிப்பேன், அப்பதான் கடனை அடைக்க முடியும் என்றெல்லாம் உங்க மனசு அப்படியே அலை பாய்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம். நான் என்ன நம்புறேன்னா, அந்த படகை விட்டு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி விசுவாசத்துல இயேசு அங்க நிக்கிறார்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, என்னுடைய பிரயாசம், என்னுடைய விருப்பம், இங்க இந்த போட்டுக்குள்ள இருக்கிற தண்ணியை கீழே ஊத்துறதுக்கு நேரம் சரியா போச்சு. இவ்வளவு நாள் இந்த போட்டை எனக்கு ஓட்ட தெரியும், இவ்வளவு நாள் இந்த போட்ல நான் டிராவல் பண்றேன், ஆனா காற்றை அடுக்கிறதுக்கு எனக்கு வலிமை இல்லை, கடலை அணைக்கிறதுக்கு எனக்கு வலிமை இல்லை. பிரதர், இத்தனை நாள் அந்த வேலையை செய்றீங்க, சிஸ்டர் இத்தனை நாள் சம்பாதிக்கிறீங்க, ஆனா உங்களால திருப்தி கிடைச்சிருச்சா? திருப்தி ஆக முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் உங்களால சம்பாதிக்க முடிஞ்சிருச்சா? ஆனா முழு வேலையை முடிச்சிட்டீங்களா? உங்க சம்பாத்தியத்துல எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சா? உங்களுடைய அன்னிதன உழைப்புல எல்லாத்தையுமே வெற்றி அடைஞ்சீங்களா? இல்ல, முடியல. அதுக்கு தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னால் அந்த காற்றை அமைதியா இருக்க பண்ண முடியல, கடலை அமைதியா இருக்க பண்ண முடியல, நான் ஒண்ணு பண்றேன், விசுவாசத்துல ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கிறேன். என் இயேசு என்னை திரும்பவும் என்னை வாழ வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுடையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. சத்தமாய் கைகளை மேல தட்டி சொல்லுங்க, ஓ என்ன ஆனந்தோ, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே, வானத்திலே பாரிசுத்தரே என்று பாடுகிறார்களே, வானத்திலே பாரிசுத்தரே என்று பாடுகிறார்களே, பூமியிலே மண்ணான உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. கேளுங்க, பூமியிலே உம் நாமம் வாழ்கவென்று எல்லாருடைய கையை உயர்த்தி ஓ சத்தமாய் அந்த அனுபவம், அந்த கடல் மேல் நடக்கிற அனுபவம், கடல் மேல் இந்த 40 நாட்களும் ஆரம்பமாகட்டும். இந்த 40 நாட்களும் ஓ
தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறக்காதவர். தாயானவள் மறந்தாலும் என்னை மறக்காத தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே என்று எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி ஓ எஸ் ஒவ்வொருவருமே ஏசப்பா இறங்குவீராகப்பா, இறங்குவீராகப்பா. என்ன ஆனந்தம் ஆகாயம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா. நீங்க காப்பாற்றணும்னு நினைச்ச அந்த போட்டு உங்களை பயமுறுத்திட்டு இருக்குல்ல, உங்களை பயமுறுத்திட்டு இருக்குல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே நீ அதுல இருந்தாலும் ஒண்ணு உன்னால பண்ண முடியாது. மகனே அதுல இருந்தும் எத்தனை நாள் நீ தண்டு வலிச்சுட்டே இருப்ப, நீ எத்தனை நாள் தண்டு வலிச்சுட்டே இருப்ப. ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை முழுவதுமாய் நம்பி இருக்கிறத விட்டுட்டு, அதையே சார்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு, கொஞ்சம் அப்படியே அந்த போட்டில் இருந்து இறங்கி கடல் மேல நடந்து அப்பாவுடைய கையை பிடிச்சு, அப்பா அவர் சொல்லுவாரு பயப்படாத. நான் நம்புறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த படகுல இருந்து பேதுரு இறங்குற வரைக்கும் அந்த படகு ஆடிட்டு தான் இருந்துச்சு. அந்த படகுக்குள்ள தண்ணி வந்து நிரம்பிட்டு தான் இருந்துச்சு. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைப்பேன். வேலை அது நிரம்பிட்டு தான் இருந்துச்சு. ஆனா எப்போ ஆண்டவர் அவனுடைய கையை பிடிச்சு பயப்படாத இப்ப என் கூட இந்த படகுல ஏறுன்னு சொன்னாரோ, அப்போ இருந்து அந்த படகு அது காத்துனால பாதிக்கப்படல, அலைகளினால பாதிக்கப்படல. உங்க பிசினஸ்ல 2024வது வருஷம் உன் கையை பிடிச்சி இயேசு ஏறுவாரு, பிரதர் ஏறுவாரு. உங்க குடும்ப வாழ்க்கையில 2024வது ஆண்டு உங்க கையை பிடிச்சி இயேசு ஏறுவாரு. இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் கரத்தை பிடிச்சி அந்த படகுல ஏறும்போது அடிக்கிற புயல் அமைதி ஆகும், அந்த கொந்தளிக்கிற கடல் அமைதி ஆகும். உங்களையும் என்னையும் கரத்தை பிடித்திருக்கிறவர் பயப்படாதேன்னு சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் வாஞ்சிக்கிறேன், நான் ரொம்ப விருப்பப்படுறேன், ஸ்பெஷலா வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு இந்த டீன்ஸ் பிள்ளைகளுக்காக ரொம்ப நான் வாஞ்சிக்கிறேன். எப்பா உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, இந்த 3 அனுபவத்துல உனக்கு என்ன அனுபவம் இருக்குது. நீ ஃபர்ஸ்ட்ல கூட ஒருவேளை வராம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு முதல் அனுபவத்துக்காவது வந்துறேன். உன்னை தள்ளி தள்ளி உன்னை இழுத்து கொண்டு போறதை விட்டுட்டு இயேசு இருக்கிறார்னு கேள்விப்பட்டு நீ ஒண்ணுக்காகவும் வர வேண்டாம், நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கூட வர வேண்டாம், ஊழியம் செய்யறதுக்காக கூட வர வேண்டாம், பாட்டு பாடுறதுக்காக கூட வர வேண்டாம், பைபிள் தூக்குறதுக்காக கூட வர வேண்டாம். முதல்ல உன் நன்மைக்காக வாப்பா, உன் கொஞ்சத்தை கத்த பெருக பண்றதுக்கு வாப்பா, உன் நன்மைக்காக. என்ன ஆசீர்வதிக்கணும்னாவது முதல்ல கத்தரை தேடி வா. புரியுதில்ல, புரியுதில்ல. நான் எப்பவுமே பெருசா சொப்பனம் அதிகமாய் பார்க்க மாட்டேன், ரொம்ப ரேர். ஆனால் கடந்த நாள் வேலைக்கிழமை இரவில் வந்து ஒரு 2 சொப்பனம், ஒரே சொப்பனம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப கலங்க பண்ணிருச்சு. ஒரே சொப்பனம் அப்படின்னா, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற 2 டீன்ஸ் பிள்ளைங்க, 2 டீன்ஸ் பசங்க அப்படின்னா 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளை. அம்மாவோட அந்த பையன் வர்றான். உடனே அவங்க அம்மா சொல்கிறா, என்னமோ தெரில அவன் சரியில்லாமல் இருக்கிறான், என்னமோ தெரில அவன் சரியில்லாமல் இருக்கிறான், எனக்கு கண்டுபிடிக்க தெரில அப்படின்றாங்க. உடனே நான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றேன். அவன் பக்கத்தில் வந்த உடனே, நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளை தான், நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாச குடும்பத்தினுடைய பையன்தான். அப்போ இங்கே வா பக்கத்தில் வா அப்படின்னு என் பக்கத்தில் வந்தேன். அப்போ அவனுடைய தோள் மேலே அப்படியே கையை போட்டு, என்ன சாமி உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கை வந்து ரொம்ப டைட்டாகுது, ரொம்ப இறுக்கமா. அப்போ நான் அவனுடைய தோலை தட்டி சொல்கிறேன், என்னப்பா ஏன் ஏன் என்ன விஷயம்? அப்போ அவன் சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, செத்துடலான்னு தோணுது, ஆனால் சாகிறதுக்கு எனக்கு பலனே இல்லை,
நான் செத்துட்டேன்னா அம்மா கவலைப்படுவாங்க, அப்பா கவலைப்படுவாங்க, என்னால் எதையுமே விட முடியல, நான் கெட்டுருவனோன்னு பயமா இருக்குது அப்படின்னு அவன் வந்து அப்படியே பயந்து அதே அப்படி அந்த சொப்பனத்தை பார்த்து முழிக்கிற. அடுத்து திருப்பி ஒரு கொஞ்சம் நான் தூங்குற, அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி, இன்னொரு அம்மா வர்றாங்க, இன்னொரு அப்பா அம்மா 2 பேர் வர்றாங்க. அந்த பையன் வர்றான், எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே டீன்ஸுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வயசு அவன் மேற்கொண்டுட்டான்னா 20 இயர்ஸ் வரும்போது அவனுக்கு ஓரளவு 20 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய புரியும். 20 வயசுக்கு மேலே லவ்வில் விழுறது வந்து கொஞ்சம் கடினம், அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான். 13லேருந்து 18க்குள்ளே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு கற்றுக்கிட்டான்னா அடுத்தது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 13லேருந்து 18க்குள்ளே நீ எதுலையுமே விழுந்துடக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, தேவையில்லாத பாத்திரக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் ஜெபம் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த வயசில் இருக்கிறவங்க, இன்னும் நீ கத்துற அம்மாவுக்காக தேடுவேன்னா, அப்பாவுக்காக தேடுவேன்னா, தயவு செய்து இப்படி பண்ணாத. இயேசு இருக்கிற முதல் இடத்துல வா, அதுக்கப்புறம் 2வது இடத்துக்கு போகலாம், 3வது இடத்துல. ஃபஸ்ட் இடத்துல நான் வந்துட்டேன்னு சொல்கிறவங்க இந்த 40 நாளைக்குள்ள 2வது அந்த அனுபவத்துக்குள்ள, 2வது அனுபவத்துக்குள்ளே வந்தவங்க இந்த 3வது அனுபவத்துக்குள்ள, நம்ம எல்லாரும் 3 அனுபவத்துக்குள்ளேயும் சொல்லுங்க, மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 1, முதலாவது வனாந்தரத்தில் தனிமையான இயேசுவோடு நான், வனாந்தரத்தில் தனிமையான இயேசுவோடு நான். நம்பர் 2, 2வது மலையில் தனிமையாக இருக்கிற இயேசுவோடு நான். நம்பர் 3, கடலிலே தனிமையாக இருக்கிற இயேசுவோடு நான். 40 டேஸ், 40 நாட்கள். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் உங்க பைபிளை எடுத்துட்டே எந்திரிங்க, உங்க பைபிளை எடுத்துட்டே எந்திரிங்க. இந்த பைபிளை ஆசை தீர வாசித்து, இந்த பைபிளை திறந்து வச்சு நீங்க வாசித்து வாசித்து நீங்களும் ஆண்டவரோடும் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணின அந்த நாளை திரும்ப நினைச்சு, கர்த்தர் உங்கள்கிட்ட இவ்வளவு முகமுகமாவே பேசுறாரேன்றதை நீங்க ஃபீல் பண்ணி நீங்க அழுதது, இவ்வளவு தெளிவா கூட ஏசப்பா என் கூட பேசுவாரா அப்படின்னு நீங்க அழுதீங்கல்ல பைபிளை பார்த்து ஒரு நாள். அந்த பைபிளை நீங்க ரொம்ப நாளா மறந்துட்டீங்கல்ல. இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தர் திரும்ப உங்க கையில் அந்த பைபிளை கையில கொடுக்கிறார். மகனே மகளே, இதை ஆசையாய் தூக்கி, இதுல இருக்கிற என்னுடைய நல் வார்த்தைகளை ஆசையாய் வாசித்து என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு கெஞ்சி, அவர் பேசுகிறதை அப்படியே ரசிச்சு அழுது, அவர் மேல ரொம்ப பாசமான அந்த நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கட்டுமே. எல்லாரும் பைபிளை எடுத்து, உங்க வார்த்தையை நான் நேசிக்கிறேன், உங்க வார்த்தையை நான் நேசிக்கிறேன். இன்று இரவு இந்த வேதத்தோடு நான், இன்று மாலை இந்த வேதத்தோடு நான், முடிஞ்ச வரைக்கும் இந்த 40 நாளைக்குள்ள இந்த பைபிள்ல எவ்வளவு என் கூட பேச முடியுமோ நான் நிறைய உங்க சமூகத்தில் நான் உட்காருவேன். அந்த வார்த்தையை அணைத்து பிடித்து, வாலிப தம்பி எடுப்பா, நீ சர்ச்சுக்கு கூட பைபிள் கொண்டு வரல, சரி, உன்னை நான் குற்றப்படுத்தல, நீ வந்ததே பெருசுன்னு உங்க அம்மா அப்பா நினைக்கும் போது நீ பைபிளே கொண்டு வரலன்னு நான் உன்னை குற்றப்படுத்த முடியுமா? நான் உன்னை குற்றப்படுத்தல. ஆனா அட்லீஸ்ட் உன் கையில ஒரு நாள்ல எத்தனையோ டைம் மொபைல் எடுக்கிறியப்பா, எத்தனையோ டைம் மொபைல் எடுக்கிறியப்பா. இந்த 40 நாட்களும் இங்கிருந்து மனத்தோட ஒரு நாள்ல ஒரு 3 டைமாவது இந்த பைபிளை என் கையில எடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணு சாமி. வாலிப மகளே, வாலிப மகளே, உங்க அப்பா சொல்லாம, உங்க அம்மா சொல்லாம, யாரு சொல்லாம நானா எடுப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுப்பா. ஹல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி
என் அடையாளம் முகவரி சமூகம் அல்லவா. ஆமோதிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த பைபிளை வச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த பேப்பரை அல்ல, இதுல இருக்கிற வார்த்தைகளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். மறுபடியும் எனக்கு ஒரு அனுபவம். நான் திறப்பேன், நான் வாசிப்பேன், நீர் என்னோடு ரகசியங்களை பேசுவீர். நீ என்கிட்ட மட்டும் தனியா பேசுவீங்க, என்கிட்ட மட்டும் தனியா சொல்லி கொடுப்பீங்க. அந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறத நான் உணர்வேன். அப்படியே என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால அப்படியே நிரம்பும். அந்த அனுபவத்தை நான் இப்பொழுது வாஞ்சிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பைபிளை அப்படியே உயர்த்தி பிடித்து, இயேசுவே, நாங்க இன்னையிலிருந்து இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், இந்த வேதத்தை நான் சுவாசிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிரதர், பைபிள் இருந்த இடத்துல போன் வந்துருச்சே பிரதர். சிஸ்டர், பைபிள் இருந்த இடத்துல என்னென்னமோ வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு ஒரு பொருத்தனை ஏசப்பா இல்ல. சத்தமா எஸ் எஸ் எஸ். அந்த ஜெபம் எல்லா பக்கமும் பற்றி பிடிக்கட்டும். ரிக்காதாலாரம் சனோர். ஏசப்பா ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன்.